சொல்றேன். ஜெபித்த இயேசு தனக்கு எதிராய் வந்த பிரச்சனைகளை சாதுரியமாக, சாந்தமாக, அமைதியாக எதிர்கொண்டார். ஜெபிக்காத சீடர்களில் ஒருவன் பேதுரு கத்தியை எடுத்து தன்னுடைய மாம்சத்தின் கோபங்களையும் தாகத்தையும் வெறியையும் வெளிப்படுத்தி காதை வெட்டி விட்டான். எப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கலீங்க அப்பெல்லாம் மாம்சம் வெளிப்படும். ஜெபம் இல்லாதவங்க பாருங்க, வாக்குவாதம், டிபேட்டு, அது ஆவிக்குரிய வாக்குவாதமா இருக்கலாம், பூமிக்குரிய வாக்குவாதம் பண்றவன் ஜெபிக்காதவர்கள். சத்தியத்தின் முத்து வாக்குவாதம் பண்ணாலும் சபைக்கு அடுத்த வாக்குவாதமா இருக்கலாம், ஊழியங்களுக்கு அடுத்த வாக்குவாதமா இருக்கலாம். வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் ஜெபிக்காதவர்கள். நான் திரும்ப தெளிவா சொல்லுவேன், ஜெபிக்கிறவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் மார்க்க பேதங்களில் ஈடுபட மாட்டார்கள். ஜெபிக்கிறவர்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல சுப்பு போட்டார் இயேசு.